ஏற்கனவே ஒன்றிய அரசு உருவாக்கிய சாகித்ய அகாடமி விருது இன்று அரசின் தலையீட்டால் முடங்கி போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு தேசிய அளவிலான பல மொழிகளில் வெளியாகும் நூல்களுக்கு ஒரு தேசிய விருதினை நிறுவியிருப்பது எழுத்தாளர்களாகிய எங்களுக்கு நெஞ்சில் பால் வார்த்தது என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு முடிவு இது. இதனை மனம் திறந்து வரவேற்கிறோம். சொல்லப்போனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய கோரிக்கை இது. கடந்த 10 நாட்களாக நாங்கள் இந்த கோரிக்கையை எழுப்பி வருகிறோம். சென்னை புத்தக கண்காட்சியில் எங்களுடைய அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் ஆதவன் தீட்சண்யாவுக்கு கலைஞர் பொற்கிளி விருது வழங்கப்பட்ட அந்த மேடையிலேயும் இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் முன்னிலையிலேயே இதை எடுத்து வைத்தோம். எங்களுடைய கோரிக்கை இவ்வளவு விரைவாக இவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறும் என்று நாங்கள் கற்பனை கூட செய்யவில்லை. இவ்வளவு துரிதமாக தமிழ்நாடு அரசு இந்த முடிவினை எடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்றிய அரசு செய்வதைப் போல அல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் உரிய நடுவர் குழுக்களை நியமித்து பொருத்தமான நூல்களுக்கு விருது வழங்குவதற்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்யும் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த அரசு இருக்கும்போது தான் இது போன்ற இலக்கியவாதிகளுக்கான உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் என்பது உலகமறிந்த ஒரு செய்தி. அந்த வகையில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த விருது நிறுவியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை மனம் திறந்து வரவேற்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மட்டும் இல்லாமல் மேலும் சில மொழிகளையும் இணைத்து அந்த எழுத்தாளர்களை கௌரவிக்கும் விதமாக அரசு செயல்பட்டு. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஒன்றிய அரசு உண்மையிலே ஏற்கனவே பலரும் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டு மக்களோடும் தமிழ் பண்பாட்டோடும் ஒன்றாத ஒரு அரசாகத்தான் அது இருக்கிறது. நேரு அவர்கள் உருவாக்கிய தன்னாட்சி அமைப்புகள், சங்கீத நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி போன்ற கலை இலக்கியம் சார்ந்த தன்னாட்சி அமைப்புகள் இன்று வரை அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டு வந்தன. இப்போது சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்னால் தலையிட்டு அதை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய செயல் என்பது எழுத்தாளர்களை 24 மொழிகளை சேர்ந்த எழுத்தாளர்களை அவமதிக்கும் ஒரு செயலாகும். சாகித்ய அகாடமியையும் அவர்கள் அவமதிக்கிறார்கள், எழுத்தாளர்களையும் அவமதிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விருது அறிவித்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அரசியல் நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். இத்தகைய பண்பாட்டு அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு முன்னெடுத்து வருவதும் அது இந்த காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன். முதல் கட்டமாக ஒரு 4-5 மொழிக்கு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதை எப்படி முழு மொழிக்கு அறிவிக்கணுங்கிறது மாதிரி ஆமாம், எங்களுடைய கோரிக்கை தமிழில் எழுதக்கூடிய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஒரு விருது, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டு தமிழில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஒரு விருது, உலகத்தின் பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழில் எழுதக்கூடிய எழுத்தாளர் ஒரு விருது என்று 3 விருதுகளை சாகித்ய அகாடமிக்கு இணையாக அதைவிடவும் சிறப்பாக தமிழ்நாடு அரசு நிறுவ வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் இப்போது அதைவிட கூடுதலாக தமிழ்நாடு அரசு இந்த அந்தந்த மொழிக்கு விருது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தேசிய அளவிலான முன்னெடுப்பு. இது வெறும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே மட்டும் இது பேசக்கூடிய பொருளாக இல்லாமல் இது இந்திய அளவிலே பேசக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு அது மாறும். எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை திரும்பி பார்ப்பார்கள். தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு போல இல்லாமல் அதற்கு மாற்றாக ஒரு எதிர் பண்பாட்டு நடவடிக்கையை இது முன்னெடுத்திருக்கிறது என்று இன்றைக்கு உலகமே பாராட்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு துணிச்சலான ஒரு முன்னெடுப்பு என்று தான் நான் பார்க்கிறேன்.